ஹலோ, குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். தேவன் பெரியவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் ஏற்கனவே உங்களை முன்னறிந்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். மற்றவர்கள் உங்களுக்கு உதவிக்கு இருந்தாலும் இல்லைனாலும் தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூடவே இருக்கிறார். அவர் சரியான ஜனங்களை, மக்களை உங்கள் வாழ்க்கையில் அனுப்புவார். அவர்கள் மூலமாக தேவனுடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். உங்கள் மூலமாக பலருடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், காலங்களையும் இடங்களையும் தேவன் குறித்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். இந்த உலகத்துல எல்லா மனுஷ ஜாதியான ஜனங்களை உருவாக்கினவர், ஒரே இரத்தத்தினால உருவாக்கினவர் தேவன் தான். அவர் தான் அவர்களை தோன்ற பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்துல அவர்கள் பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். எல்லா மனுஷ ஜாதியான ஜனங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா தேசத்துல இருக்கிற மக்கள் அப்படின்னு அர்த்தம். He has made all men to dwell on the face of the earth. இந்த உலகத்துல எல்லோரும் தோன்றி வாழும்படிக்கு தேவன் தான் முன் குறித்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அவர்கள் எந்த காலத்தில் தோன்ற வேண்டும், எந்த காலத்தில் வாழ வேண்டும் அப்படின்றதும் தேவன் தீர்மானித்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அவர்கள் எந்த இடத்துல இருக்க வேண்டும், எங்கெல்லாம் வாசம் செய்யணும், குடியிருக்கணும் அப்படின்றதையும் தேவன் தான் தீர்மானித்திருக்கிறார். அப்போ அதே தான் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும். இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது, எந்த காலத்தில் பிறந்திருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், இது வரைக்கும் அப்படின்றது தேவனுடைய திட்டம். இனிமேலும் நம்ம எந்த காலத்து வரைக்கும் இருக்க போகிறோம், எந்த இடத்துல இருக்க போகிறோம், எந்த மாதிரி இடங்களில் வாசம் செய்ய போகிறோம், எல்லாவற்றையும் தேவன் தீர்மானித்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாள், நீண்ட நாள் ஒரு காரியத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை இடமாற்றத்திற்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அது இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் காலங்களையும் இடங்களையும் குறித்திருக்கிறவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தில், ஏற்ற இடத்துல தேவன் சரியாக உங்களை ஸ்தாபிப்பார். நீங்கள் எங்கே இருக்க வேண்டும், எந்த காலத்தில் இருக்க வேண்டும், எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை தேவன் முன் குறித்திருக்கிறார். ஒருவேளை இன்னும் அந்த காலம் நம்மளுக்கு வரல, இல்லை அந்த காலத்தை நாம் இன்னும் போய் அடையவில்லை அப்படின்னு தான் உண்மை. ஆனால் தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் பிளான் பண்ணியிருக்கிறார் என்பதுதான் நிஜம். God has already appointed boundaries for your life. தேவன் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பவுண்டரி, நம்முடைய டெரிட்டரி, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சின்னதாக இருக்கலாம், சிறியதாக இருக்கலாம். இதை தாண்டி நம்மளால் போக முடியாது அப்படின்ற எண்ணத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதை தாண்டி நம்மளால் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆகவே உங்களுடைய எண்ணத்தின்படி, உங்களுடைய சம்பாத்தியத்தின்படி நீங்கள் திட்டமிட்டு உங்கள் குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய எல்லைகள் ரொம்ப பெரிய எல்லைகள். தேவனுடைய எல்லைகளை நம்மளால் போய் அடைய முடியாது. ஆனால் அந்த எல்லைகளை உங்களுக்கும் எனக்கும் அவர் குறித்திருக்கிறார். நீங்கள் அந்த எல்லையை அடைய வரைக்கும் தேவன் உங்களை விட்டு விலகாமல் அவர் வார்த்தையினால் உங்களை தாங்கிக் கொண்டே இருப்பார். You have to thank God today for what He has already appointed. ஏற்கனவே குறித்திருக்கிற, ஏற்கனவே தீர்மானித்திருக்கிற காரியங்களுக்காக இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நாளை தினத்த காரியங்களை தேவன் முன் குறித்திருக்கிறார். ஆகவே இந்த வசனத்தை கொண்டு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். காலங்களையும் இடங்களையும் அவர் குறித்திருக்கிறார், உங்களுக்காக குறித்திருக்கிறார். அந்த காலமும் இடமும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக ஆயத்தமாகுங்கள். தேவன் இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாள் முழுவதும் உங்களை வழிநடத்தி செல்வார். வருகிற நாட்களிலும் இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். God bless you all.